ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எந்தெந்த கார் கம்பெனி வந்து எந்தெந்த கார் பிராண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நமக்கு தெரியாமல் என்ன நடக்குது, நமக்கு பின்னாடி என்ன நடக்குது, இதோட கார்ப்பரேஷனோட நோக்கம் என்ன, அப்படி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி எல்லா கார் கம்பெனியும் தனித்தனி பிராண்டு கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு குரூப்புன்னு இருக்குது. அந்த குரூப்பு கீழே தான் எல்லா பிராண்டும் ஒர்க் ஆகும். அந்த மாதிரி தான் எல்லாமே. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தா, இப்போ ஷாமிக்கு கீழே தான் ரெட்மி ஒர்க் ஆகுது சப் பிராண்டாக. இப்போ அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தா OnePlus கீழே தான் நாடு, இல்லை ஓப்போ கீழே தான் ரியல்மி, விவோ கீழே ஐகோன், நிறையா சொல்லிகிட்டே போகலாம். இப்போ ஓப்போ, OnePlus, விவோ இந்த 3 கம்பெனியுமே சேர்த்தாலே அது எது கீழே ஒர்க் ஆகும் பார்த்தா BBK லிமிடெட்னு ஒரு இது கீழே தான் ஒர்க் ஆகுது. அந்த மாதிரி தான் கார் கம்பெனிஸும். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும் வேர்ல்டில் ஏகப்பட்ட குரூப் இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேர்ல்டில் டாப் 10 குரூப்பு தான் பார்க்க போகிறோம். அந்த குரூப் யார் வச்சு நடத்துகிறா, அந்த குரூப்பு கீழே என்னென்ன கம்பெனி இருக்குது, எந்தெந்த பிராண்டு நம்ம ஃபேமஸான எந்தெந்த பிராண்டெலாம் இருக்குது, அது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எந்த வருஷம், யார் க்ரியேட் பண்ணால், அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த குரூப்பை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபேமஸான BMW குரூப்பை பற்றி பார்க்க போகிறோம். அது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் வந்து அந்த கார் ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனியாக இல்லை, அது வெறும் இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனியாக தான் இருந்துச்சு. அப்போதைக்கு நேம் என்னென்னு பார்த்தா ரேப் மோட்டார் அண்ட் ஒர்க்குன்னு நேம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1917 தான் அவங்க வந்து BMW நேம் வச்சு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. BMW ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தா பேரிசிஸ் மோட்டார் அண்ட் ஒர்க்குன்னு ஒரு நேம் வச்சுருக்காங்க. 1923 தான் அவங்க வந்து அஃபிஷியலாக அவங்க மோட்டார் சைக்கிளுக்கு வந்து இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுறது, மேக் பண்ணுறதுன்னு இருக்காங்க. நம்ம நிறையா மூவியில் பார்த்துருப்போம் மோட்டார் சைக்கிளில், BMW மோட்டார் சைக்கிளை. மிஷன் இம்பாசிபிள் மூவியில் டாம் குரூஸ் கூட ஓட்டிகிட்டு வருவார். அதுக்கப்புறம் 1928 தான் அவங்க அஃபிஷியலாக காரை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து BMW குரூப்பு கீழே என்னென்ன கார்லாம் ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டுன்னு பார்த்தா அவங்களோட ஓன் மேக்கிங் BMW காரு, பைக்கு எல்லாம் இவங்க கீழே தான் ஒர்க் ஆகுது. ரெண்டாவதுன்னு பார்த்தா மினின்ற ஒரு காரு. மூணாவதுன்னு பார்த்தா ரோல்ஸ் ரைஸ், வேர்ல்ட்லேயே ஃபேமஸான ரோல்ஸ் ரைஸ் காரு இவங்க கீழே தான் ஒர்க் ஆகுது. ரெண்டாவது எந்த குரூப்பை பற்றி பார்க்க போகிறோம்னா டயாமர் ஏஜின்னு ஒரு குரூப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆக்சுவலாக எப்போ கண்டுபிடிக்கிறாங்க பார்த்தா 1899 கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1926 வந்து ஒரு மிகப்பெரிய கம்பெனி கூட வந்து அவங்க வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறாங்க. அந்த கம்பெனி என்னென்னு பார்த்தா வேர்ல்டு ஃபேமஸான மெர்சிடிஸ் பென்ஸ் கூட வந்து அவங்க வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறாங்க. டயாமர் ஏஜியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தா ஜெர்மனியில் ஸ்டுட்கார்ட்னு ஒரு இடத்துல இருக்குது. இப்போது டயாமர் ஏஜி அந்த குரூப்பு கீழே என்னென்ன பிராண்ட்லாம் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டுன்னு பார்த்தா மெர்சிடிஸ் பென்ஸ், அதோட காரு, ட்ரக்கு, வேனு, பஸ்ஸு எல்லாம் இதோட கீழே தான் ஒர்க் ஆகுது. ரெண்டாவது ஸ்மார்ட், மூணாவது ஃப்ரைட் லைனர், நாலாவது ஃபூசோ, அஞ்சாவது வெஸ்டர்ன் ஸ்டார், ஆறாவது செட்ரா, ஏழாவது தாமஸ் பில்ட். இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனி இது டயாமர் கேஜி கீழே ஒர்க் ஆகுது. மூணாவது எந்த குரூப்பை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபியாட் கிரைஸ்லர் ஆட்டோமொபைல் அந்த குரூப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த குரூப்பை பொறுத்தவரை 2 கம்பெனி சேர்ந்து ஒரு குரூப்பாக இருக்கிறாங்க. அந்த குரூப்பு கீழே ஏகப்பட்ட பிராண்டு கீழே ஒர்க் ஆகுது. அந்த மாதிரி ஃபியாட்ன்றது ஒரு இட்டாலி கம்பெனி. அது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க பார்த்தா 1899 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தா ஃபேப்ரிக்கா இட்டாலியானா டி ஆட்டோமொபைலி டொரினோன்ற ஒரு நேமில் வச்சுருக்காங்க. கிரைஸ்லரை பொறுத்தவரையும் அமெரிக்கா கம்பெனி. இதை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க பார்த்தா 1925 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் எப்போ மெர்ஜ் ஆகுறாங்க, அதாவது ஒன்று சேர்றாங்கன்னு பார்த்தா 2011 வந்து முடிவு பண்ணி 2014 அக்டோபரில் வந்து ஒன்று சேர்ந்துடுறாங்க. இதோட ஆக்சுவலான ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தா லண்டனில் இருக்குது, இங்கிலாந்தில் இருக்குது. இப்போ வந்து FCA குரூப்பு கீழே என்னென்ன கார் பிராண்ட்லாம் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். FCAனா ஒன்றும் இல்லை, ஃபியாட் கிரைஸ்லர் ஆட்டோமொபைல். அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் FCAன்னு சொல்லலாம். இதுக்கு அண்டரில் வந்து என்னென்ன பிராண்ட் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தா ஃபஸ்ட்டுன்னு பார்த்தா ஃபியாட் அவங்களோட ஓன், ரெண்டாவதுன்னு பார்த்தா கிரைஸ்லர் அதுவும் அவங்களோட ஓன் கம்பெனி தான், மூணாவது டாட்ஜ், நாலாவது ஜீப், அஞ்சாவது ரேம், ஆறாவது ஆல்ஃபா ரோமியோ, ஏழாவது லான்சியா, எட்டாவது ஃபேமஸான மசாரத்தி. இது எல்லாமே அவங்களோட அண்டர் கண்ட்ரோலில் தான் ஒர்க் ஆகுது. நாலாவது எந்த குரூப்பை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபோர்டு மோட்டார்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபோர்டு மோட்டார்ஸை வந்து எப்போ கண்டுபிடிக்கிறாங்கன்னா 1903 கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1908 வந்து ஒரு காரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த கார் என்னென்னு சொல்கிறாங்கன்னா பீப்புள்ஸ் கார்னு சொல்கிறாங்க. அந்த காருக்கு என்ன நேம் வைக்கிறாங்கன்னா மாடல் டீன்னு நேம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1927 வரையும் அந்த காரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 15 மில்லியன் காரை வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோர்ட் மோட்டார்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தா மிச்சிகன் ஒரு ஸ்டேட்டில் டியர்பான்ற ஒரு பிளேஸில் தான் இருக்குது. இது எல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தா யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தா ஃபோர்ட் மோட்டார்ஸ் வந்து ஒரு காலத்தில் வந்து ஆஸ்டன் மார்டின், வோல்வோ வந்து மிகப்பெரிய 2 கம்பெனியுமே இதோட அண்டர் கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. இப்போதைக்கு இல்லை. இப்போதைக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தா ஃபோர்டோட ஓன் கம்பெனி, ரெண்டாவதுன்னு பார்த்தா லிங்கன் அப்படின்னு ஒரு கார் கம்பெனி தான். இது ரெண்டும் தான் இவங்களோட அண்டர் கண்ட்ரோலில் இப்போதைக்கு இருக்குது.
அஞ்சாவதாக யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜெனரல் மோட்டார்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஜெனரல் மோட்டார்ஸை வந்து யார் கண்டுபிடிக்கிறாங்க பார்த்தா வில்லியம் சி டியூரண்ட்னு ஒருத்தர் தான் கண்டுபிடிக்கிறாரு. அவர் வந்து அப்போவே பியூக்னு ஒரு கார் கம்பெனிக்கு வந்து ஓனராக தான் இருக்கார். ஜெனரல் மோட்டார்ஸை வந்து 1908 வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஜெனரல் மோட்டார்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது பார்த்தா டெட்ராய்ட்னு ஒரு இடத்துல இருக்குது. அது எங்கே இருக்குது பார்த்தா மிச்சிகன். அதாவது ஃபோர்ட் மோட்டார்ஸ் எங்கே இருக்கோ அதே இடத்துல தான் இதுவும் இருக்குது. இப்போதைக்கு ஜெனரல் மோட்டார்ஸ் கீழே என்னென்ன கார்லாம் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அவங்களோட ஓன் மேக்கிங்கான ஜிஎம்சி கார் இவங்க தான் மேக் பண்ணுறாங்க. ரெண்டாவது பார்த்தா பியூக், மூணாவது கெடிலாக், நாலாவது செவர்லெட், அப்புறம் நிறையா சைனா கம்பெனி இவங்க கீழே ஒர்க் ஆகுது. அந்த சைனா கம்பெனி நேம்லாம் பார்த்தா ஜிஃபேங், ஹூலிங், ஆட்டோ போஜான், அப்புறம் ஆஸ்திரேலியா மார்க்கெட்டில் உள்ள காரும் இவங்க கீழே தான் ஒர்க் ஆகுது. அந்த நேம் என்னென்னா ஹோல்டன். ஆறாவது எந்த கம்பெனி பார்க்க போகிறோம்னா ஹோண்டா மோட்டார்ஸ் கம்பெனி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஜாப்பனீஸ் கம்பெனி. இதை வந்து யார் கண்டுபிடிக்கிறான்னு பார்த்தா சோச்சிரோ ஹோண்டா அண்டு டேக்கியோ ஃபுஜிசவன் அப்படி 2 பேருக்கு சேர்ந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து எப்போ கண்டுபிடிக்கிறாங்கன்னா 1948 தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோமொபைல் அதாவது கார் ப்ரொடியூஸ் பண்ணல, ஃபஸ்ட்டு மோட்டார் சைக்கிள் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா 1949 ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1963 தான் முறையாக ஒரு ட்ரக்கை ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ட்ரக்கு வந்து பேர் என்னென்னா T360 ஒரு நேம் வச்சு ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதே வருஷத்தில் அக்டோபரில் வந்து S500 ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ட்ரக்கை ரிலீஸ் பண்ணது வந்து ஆகஸ்ட்டு, இந்த கார் ரிலீஸ் பண்ணது வந்து அக்டோபர். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தா ஜப்பானில் உள்ள டோக்கியோன்ற அந்த கேபிட்டல் சிட்டியில் தான் இருக்குது. இந்த ஹோண்டா மோட்டார்ஸ் கம்பெனி கீழே என்னென்ன பிராண்ட்லாம் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அவங்களோட ஓன் மேக்கிங்கான ஹோண்டாவோட கார், வார்கிராஃப்ட், ஏடிவி, மோட்டார் சைக்கிள் எல்லாமே இவங்க கீழே ஒர்க் ஆகுது. ரெண்டாவதுன்னு பார்த்தா அக்யூரோன்ற ஒரு கார் கம்பெனி வந்து ஒர்க் ஆகுது. ஏழாவது எந்த குரூப்பை பற்றி பார்க்க போனால் ஹுண்டாய் மோட்டார் கம்பெனி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹுண்டாய் கம்பெனி வந்து 1947 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னவா ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1967 தான் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராங்க. அதுக்கப்புறம் 1976 தான் முதல் காரை வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நேம் என்னென்னு பார்த்தா அதை போனின்னு இருக்க ஒரு நேமில் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஹுண்டாய் கம்பெனியை வந்து தனியாக ஒரு குரூப் ஆகலை, கியான்ற ஒரு கார் கம்பெனி கூட மெர்ஜ் ஆகி தான் ஒரு குரூப் ஆகிருக்காங்க. கியா கம்பெனி வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க பார்த்தா 1944 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எப்போ அவங்க அஃபிஷியலாக அவங்க நேம் அந்த கியான்னு வச்சு அந்த கம்பெனிக்கு நேம் வைக்கிறாங்க பார்த்தா 1952 தான் அந்த நேம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1962 தான் அவங்க வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு அவங்க வராங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரக்கை ரிலீஸ் பண்ணுறாங்க. கார்லாம் ரிலீஸ் பண்ணாமல் ட்ரக்கு, அதாவது 3 வீல் ட்ரக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த நேம் என்னென்னு பார்த்தா K360 நேமில் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. கியா வந்து எதனால் ஹுண்டாய் கம்பெனிக்கு கூட வந்து மெர்ஜ் பண்ணி அதாவது குரூப்பாக ஆகிறாங்கன்னு பார்த்தா கியா அந்த கம்பெனிக்கு வந்து 1997 வந்து பேங்க்ரப்டி நடக்குது. அது அப்படின்னா திவால் ஆகிறது பற்றாக்குறையால். அதனால் 1998 வந்து அவங்க வந்து ஹுண்டாய் கம்பெனி கூட மெர்ஜ் ஆகிக்கிறாங்க. ஹுண்டாய் கம்பெனி கீழே என்னென்ன பிராண்ட்லாம் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அவங்களோட ஓன் மேக்கிங்கான ஹுண்டாய், கியா ரெண்டுமே அவங்களோட ஓன் மேக்கிங். மூணாவதுன்னு பார்த்தா ஜெனிசிஸ்னு ஒரு கார் கம்பெனி இவங்க கீழே தான் ஒர்க் ஆகுது. எட்டாவது என்னென்னு பார்க்க போகிறோன்னா ரெனால்ட், நிசான், மிட்சுபிஷி 3 கம்பெனி சேர்ந்து ஒரு குரூப்பாக இருக்கிறாங்க. அதுக்கு கீழே ஏகப்பட்ட பிராண்ட் ஒர்க் ஆகுது. ரெனால்ட், நிசான் 2 கம்பெனியுமே சேர்ந்தது எப்போன்னு பார்த்தா 1999 தான் 2 பேரும் ஒரு அலைன்ஸ் வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2016 அக்டோபரில் தான் மிட்சுபிஷி கூட வந்து அலைன்ஸ் வச்சுக்கிறாங்க. எவ்வளோ டீல்னா $2.3 பில்லியன் டீல் வச்சு அவங்க வந்து மிட்சுபிஷி கூட டீல் வச்சுக்கிறாங்க. ரெனால்ட்டோட அஃபிஷியலான ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது பார்த்தா ஃப்ரான்ஸில் இருக்குது. நிசானோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது பார்த்தா யோகோஹாமா, அது எங்கே இருக்குது பார்த்தா ஜப்பானில் இருக்குது. மிட்சுபிஷியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தா டோக்கியோவில் இருக்குது, அதுவும் ஜப்பானில் தான் இருக்குது. ரெனால்ட், நிசான், மிட்சுபிஷி அந்த குரூப்போட அண்டர் கண்ட்ரோலில் என்னென்ன பிராண்ட் கார்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். அவங்களோட ஓன் மேக்கிங்கான ரெனால்ட், நிசான், மிட்சுபிஷி 3மே அவங்களோட ஓன் கண்ட்ரோல் தான். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக என்னென்ன பிராண்ட் இருக்குது பார்த்தா டேசியா, ஆல்ஃபைன், இன்ஃபினிட்டி, டட்சன், லாடா, வெனுசியா இந்த மாதிரி ஏகப்பட்ட கார் கம்பெனி வந்து அவங்களுக்கு அண்டர் கண்ட்ரோலில் இருக்குது. 9வது எந்த குரூப்பை பற்றி பார்க்க போகிறோம்னா டொயோட்டா குரூப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது யார் கண்டுபிடிக்கிறான்னு பார்த்தா கிச்சிரோ டொயோட்டான்னு ஒருத்தர் தான் கண்டுபிடிக்கிறாரு. அவர் வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்காரு, டொயோட்டோ ஆட்டோமேட்டிக் லூம் ஒர்க்னு ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. அப்போ வந்து அவர் வந்து வெஹிக்கிளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு மார்க்கெட்டில். அந்த வெஹிக்கிள் நேம் என்ன தான் G1 பிக்கப்னு வச்சுருக்காங்க. அது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா 1935 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவர் முடிவு பண்ணி டொயோட்டோ மோட்டார்ஸ் கம்பெனின்னு ஒரு பிரான்ச்சை உருவாக்குறாரு. அதுதான் இப்போதைக்கு உள்ள டொயோட்டா கம்பெனி, கார் கம்பெனி. அதை எப்போ அவர் உருவாக்குறான்னு பார்த்தா 1937 உருவாக்குறாரு. டொயோட்டோட அஃபிஷியலான ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தா ஜப்பானில் இருக்குது. ஜப்பானில் எந்த சிட்டியில் இருக்குன்னா டொயோட்டோ சிட்டின்னு ஒரு சிட்டியே இருக்குது, அந்த சிட்டியில் தான் இருக்குது. டொயோட்டா கம்பெனிக்கு கீழே என்னென்ன கார் கம்பெனிலாம் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதோட ஓன் ப்ராடக்டான டொயோட்டோ ஒர்க் ஆகுது. ஒரு லெக்ஸஸ், ஹீனோ, டைஹெட்ஸோ இந்த மாதிரி 4-5 கார் இவங்களோட அண்டர் கண்ட்ரோலில் ஒர்க் ஆகுது.
10வது இந்த குரூப்பை பற்றி பார்க்க போனோம்னா Volkswagen பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கார் கம்பெனியை வந்து யார் கண்டுபிடிச்சான்னு பார்த்தா ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து கண்டுபிடிக்கல, ஒரு குரூப் ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்து தான் கண்டுபிடிச்சது. இந்த கம்யூனிட்டி பேர் என்ன, ஜெர்மன் லேபர் ஃப்ரண்ட்ன்றவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. அந்த கம்யூனிட்டி யார் கீழே வேலை செஞ்சாங்க பார்த்தா ஹிட்லர், அதாவது நாசிசம் அவங்க கீழே தான் வேலை செஞ்சாங்க. அவங்க எதுக்காக முக்கியமாக அந்த கார் கம்பெனி துவங்கினாங்கன்னா மக்களுக்காக துவங்கினாங்க. அதுக்கப்புறம் வேர்ல்டு வார் 2 நடக்கும்போது அவங்க வந்து இந்த கார் கம்பெனி துவக்குறாங்க. அதாவது 1937 வந்து இந்த கார் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முக்கியமான ரீசன் என்ன, டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக தான் இவங்க வந்து கார் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தா வோல்ஸ்பர்க்னு ஒரு இடத்துல இருக்குது. அது எங்கே இருக்குன்னு பார்த்தா ஜெர்மனியில் இருக்குது. இந்த Volkswagen குரூப்பு கீழே என்னென்ன கார் பிராண்ட்லாம் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதில் தான் மிக ஃபாஸ்டஸ்ட் காரு, காஸ்ட்லியஸ்ட் கார் எல்லாமே இது கீழே தான் இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னு பார்த்தா ஆடி, பென்ட்லி, புகாட்டி, லேம்போகினி, ஸ்கோடா, டுக்காட்டி பைக் எல்லாமே இதுக்கு கீழே தான் இருக்குது. அவங்களோட ஓன் மேக்கிங்கான Volkswagen இது கீழே தான் ஒர்க் ஆகுது. நம்மளை பொறுத்தவரையும் இது எல்லாமே தனித்தனி பிராண்ட் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அப்படிலாம் இல்லை, எல்லாத்துக்குமே ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பு கீழே தான் எல்லா கார் பிராண்டும் ஒர்க் ஆகுது. ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி வேர்ல்டில் டாப்பஸ்ட் ஒரு 10 குரூப்பை பற்றி பார்த்தாச்சு. இப்போ கடைசியாக ஒரு போனஸ் குரூப்பை பற்றி பார்க்க போகிறோம். அந்த குரூப் எங்கே இருக்குன்னு பார்த்தா இந்தியாவில் உள்ள குரூப் தான். அந்த நேம் என்னென்னு பார்த்தா டாடா குரூப். இதை வந்து யார் உருவாக்குறாங்க பார்த்தா ஜெம்செட்ஜி டாட்டான்னு ஒருத்தர் தான் உருவாக்குறாரு. அவர் வந்து கார் கம்பெனியாக உருவாக்கல, ட்ரேடிங் கம்பெனியாக தான் உருவாக்குறாரு. அது எப்போனா 1868 உருவாக்குறாரு. அது என்னென்ன இண்டஸ்ட்ரிலாம் வச்சுருக்காங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்காங்க, லக்ஸுரி ஹோட்டல்லாம் வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் 1907 வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் கூட வந்து என்ட்ராகிறாங்க. அவங்க எப்போ கார் கம்பெனிக்குள்ளே என்ட்ராகிறாங்கன்னு பார்த்தா 1945 தான் என்ட்ராகிறாங்க. டாடா மோட்டர்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது பார்த்தா நம்ம இந்தியாவில் உள்ள மும்பையில் தான் இருக்குது. இப்போ வந்து இந்த டாடா குரூப்பு கீழே என்னென்ன கார் பிராண்ட்லாம் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அவங்க ஓன் மேக்கிங்கான டாடா கம்பெனி இவங்க கீழே தான் ஒர்க் ஆகுது. ரெண்டாவதுன்னு பார்த்தா லேண்ட் ரோவர், அந்த கம்பெனி இவங்க கீழே தான் ஒர்க் ஆகுது. மூணாவது பார்த்தா மிகப்பெரிய வேர்ல்ட்லேயே மிகப்பெரிய கம்பெனி சொல்லலாம், ஜாகுவார் இவங்க கீழே தான் ஒர்க் ஆகுது. ஜாகுவார் வந்து இவங்க எப்போ வாங்குறாங்கன்னா 2008 பிரிட்டிஷ் கம்பெனிலேருந்து இவங்க வாங்கி இவங்க தான் இப்போ ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க கீழே தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேர்ல்டு டாப்பஸ்ட் குரூப்லாம் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இதில் ஏதாவது கார் கம்பெனி, ஏதாவது கார் குரூப் இல்லை கார் பிராண்ட் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் ஸ்டே டியூன், பாய்.